ஹலோ ஃப்ரெண்ட், நவராத்திரிக்கு போடுறதுக்கு இன்னொரு கோலம் பார்ப்போமா? 7 4 எடப்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். இதுவும் ரொம்ப ஈஸியான கோலம் தான். வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நடுவில் 7, அடுத்தது 6, அடுத்தது 5, அடுத்தது 4, எல்லாமே எடப்புள்ளி. இந்த நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய ரவுண்டாக போட்டுக்கலாம். இதை சுற்றி 6 புள்ளி இருக்குல்ல, அதையும் ரவுண்ட் பண்ணிப்போம். இப்போ இந்த 7 புள்ளியில் 2வது புள்ளியிலேருந்து ஆரம்பித்து இதை ஜாயின் பண்ணிக்கலாம். சுற்றி இப்படி போட்டு எல்லா புள்ளிகளையும் சேர்த்துக்கலாம். சுற்றி இருக்கிற புள்ளிகளை வரிசையாக சுற்றி இருக்கிற புள்ளிகளை சேர்த்துட்டோம். இதில் ஒரு அழகுக்கு கொஞ்சம் கலர் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ இதுலேருந்து இந்த 2 இது நம்ம 6 இது போட்டிருக்கோம்ல, அந்த 6 புள்ளிகளையும் சுற்றி இருக்கோம்ல, அதுக்கு இடையில இங்கேருந்து ஒரு சின்ன கோடு போட்டுக்கலாம். இந்த ஜாயின் ஆகிற இடத்துலேருந்து ஒரு சின்ன கோடு. இப்போ இந்த கோட்டை ரவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த கோடு போட்டோம்ல, இதை இப்படி அடுத்த ரவுண்ட் பண்ணிக்கலாம். நடுவில் ஒரு ரவுண்ட் பண்ணியிருக்கோம், இது 2வது ரவுண்டு. இப்போ இதை இப்படியே சும்மா கோடாக விட்டாலும் விடலாம். நான் சும்மா ஒரு சின்ன வளைவு அதில் போட்டிருக்கேன். இப்போ இந்த நடுப்புள்ளி, இந்த புள்ளி இருக்குல்ல, இதில் இதையும் கொண்டாந்து சேர்க்கலாம். இதே போல் 6 பக்கமும் இந்த 2 ஜாயின் ஆகுதில்ல, இதில் இப்படியும் ஒரு ஸ்டார் மாதிரி, அடுத்தது இப்படியும் இந்த ஒரு புள்ளியில் இப்படியும் இப்போ லாஸ்ட்டு 6 பக்கமும் ஒரு ஸ்டார் மாதிரி போட்டிருக்கோம். இப்போ பக்கத்தில் இந்த பக்கம் ஒரு புள்ளி, இந்த பக்கம் ஒரு புள்ளி இருக்குது இல்லையா, அதில் இதோட சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்துக்கலாம். 2 புள்ளிகளையும் இதோடு இப்படியும் இதுக்கு இடையில ஜாயின் ஆகிற இடத்துல ஒரு சின்ன வளைவு.
இதில் ஒரு சின்ன பி மாதிரி ஒரு ஷேப். இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன ஒரு கோடு போட்டுட்டு சுற்றியும் ஒரு அழகுக்காக நடுவில் கொஞ்சம் பெரிய கோடாக போட்டுட்டு சுற்றியும் பக்கத்தில் கோடு போட போகிறோம். இதேமாரி நம்ம பழைய கோலத்தில் பார்த்துருப்போம், போட்டிருப்போம். இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி ஒன்று, இப்படி ஒன்று, அதை விட சின்னது, கடைசியில் அதை விட சின்னது, இதே மாதிரி எல்லா பக்கமும். இதுதான் லாஸ்ட்டு. இந்த ஓரத்தில் இதில் ரவுண்டு போட்டுடலாம். சும்மா இருந்தால் அழகாக இருக்காதுல்ல, அதுக்காக. ரொம்ப ஈஸியான கோலம்தான். ரங்கோலியில் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் கலரோடு. உங்களுக்கு விருப்பமான கலரை தேர்ந்தெடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.